ஏய் எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். ஏய் குண்டா நம்ம செட்டு தான் ஆகணும். தனிமையில் வாடினே உயிர் வரை வாடினே வாடிய பூக்களின் நிறத்தினை போலவே என் நிறம் வாடிய தவிக்கிறேன். நண்பர்கள் தேடி வந்த என் உள்ளம் கலங்குதே, கண்ணீர் ததும்புதே ஏனோ. தினம் தினம் என்னுள் கணம் கொஞ்சம் கூடும், மனதினை கொல்லுதே அச்சங்கள் தினந்தோறும். மரணத்தை நாடுதே என் காலம், ரணங்களின் வேதனையை உன்மடி இறக்கிடவே உன்னை இன்று ஏய்யா விஷ்ணு, அம்மா உனக்காக ஆசாசியா செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடு ராசா. இதோ வரமா. ஹாய் 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 ஹாய். சாரி பா. ஒழுங்கா படுறா. அப்புறம் +2 5 வருஷம் அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் ஆன மாதிரி இங்கெல்லாம் பாஸ் ஆக முடியாது. படுறா. போய் பால் எடுத்துட்டு வாடா. இந்த படத்தில் வர மாதிரிலாம் பேயின்னு ஒரு விஷயம்லாம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைடா. அட போடா, இப்படி தான் கொலுசு சத்தம் கேட்டு ஃபிகர் நினச்சி வெளியே போய் பார்த்தேன். ஆனால் அது உண்மையாலே பேய் மச்சான். மச்சான் ஃபிகருக்கு பேயே இவ்வளோ பெட்டரா? அவன் சொல்லுதான் கரெக்ட் தான் மச்சி. இந்த மாதிரி கதைங்கள்லாம் எங்கள் பாட்டி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. மதியான நேரத்தில் ஒத்த புளிய மரம் பக்கம் போகாத, பேய் இருக்கும் பிசாசு இருக்கும்னு. எனக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் நம்பிக்கை இல்லை. போடா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரே போகிறதுக்கு பயப்படுறான்டா. நீ என்னவோ சொல்கிற, எனக்கெல்லாம் அப்படி ஒன்று இருக்குன்னு சுத்தமாக தோணலை. ஏய் நம்புடா. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். பேய்ன்னு என்ன உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போயிடுச்சா? நம்ம ஹாஸ்டலில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. நம்ம காலேஜ் பக்கத்தில் கூட ஒரு குளம் இருக்குல்ல, அதில் ஒரு பையன் வந்து செத்துட்டான். அவனோட ஆவி கூட இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. அந்த பக்கம் போகிறது கூட பயப்படுவாங்க. அந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா? ஆவியா? அண்ணே டெய்லி இதே மாதிரி எதனா ஒரு கதை சொல்லுங்கண்ணே, நல்லா தூக்கம் வரும். ஏய் எனக்கு தூக்கம் வருது, வா போய் தூங்கலாம். ஏய் இவ்வளோ பேசுறியே, நாளைக்கு நைட் 12 மணிக்கு அந்த குளத்துலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு வந்துரு பார்ப்போம். போயிட்டு வந்துட்டா? முதல்ல போ, அப்புறம் பார்ப்போம்.
இருக்குடா. நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு லேம்ப் போஸ்ட்டில் ஒருத்தன் பேய் அடித்து இறந்துட்டான். அவனோட ஆவி இன்னும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே போகிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?